வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி மோர் குழம்பை பற்றி பார்ப்போம். 1/4 லிட்டர் மோர் குழம்புக்கு கடைந்து கொண்டு மோர் குழம்பு பக்குவத்துக்கு வைத்து கொள்ளவும். மிகவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இதற்கு அரை வீசம்படி துவரம்பருப்பும் 5 ஸ்பூன் வரக்கொத்தமல்லியும் 2 வரமிளகாய் 1 பச்சை மிளகாயும் 10 சின்ன வெங்காயமும் 4 பத்தை தேங்காய் துண்டும். முதலில் தேங்காய் போட்டு நன்றாக மிக்சியில் அரைத்து கொண்டு இந்த ஊற வைத்ததை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இதையும் போட்டு நன்றாக நைஸாக அரைத்து கொண்டு வலிக்க போகும்போது 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு சுற்றி நம்ம கடைந்து வைத்திருக்கிற அந்த மோரில் இந்த அரைத்ததை விழுதை கொட்டி பாத்திரத்தையும் கழுவி சிறிது ஊற்றி உப்பு கல் உப்பு தேவையான அளவு போட்டுவிட்டு மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு நன்றாக கலக்கிவிட்டு அடுப்பில் வைத்து கொதி வராமல் பொங்கி வர அளவுக்கு வைத்துவிட்டு 2 கிளறி வைத்து சிறிது நேரம் வைத்திருந்து அப்படியே இறக்கி வைத்து விடவும். நெய் 1 ஸ்பூன் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து அதில் கொட்டி கிளறி விட்டு மூடி வைத்து விடவும். இந்த மோர் குழம்பை வெறும் மோர் குழம்பாக வைக்கக்கூடாது என்பார்கள். அது வெண்டைக்காயை வதக்கி சாம்பாருக்கு போடுவது போல் நன்றாக வதக்கி சிறிது தண்ணீர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நன்றாக வேக விட்டு அதையும் அந்த மோர் குழம்பில் கொட்டலாம். வெள்ளை பூசணிக்காயை இதே போல் வேக வைத்து உப்பு போட்டு வேக வைத்து இதையும் மோர் குழம்பில் போடலாம். இல்லை கடலப்பருப்பு வடை உளுந்த வடை இவற்றில் எது வேண்டுமானாலும் போட்டு மோர் குழம்பு செய்யலாம். ஆனால் வெறும் தனி மோர் குழம்பு வைக்கக்கூடாது என்பார்கள். இந்த மோர் குழம்பை செய்து சாப்பிட்டு உங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.